அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில் 87.90% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 91.77% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். தனியார் சுயநிதி பள்ளிகளை பொறுத்தவரையில் 97.43% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இவ்வாறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பாட வாரியாக தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களை பொறுத்தவரையில் 100% மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் விவரங்கள் பார்த்தோமானால் தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் 8 பேர் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் 15 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர், 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 20,691 பேர் கணிதம் பாடத்திலும், அதே போல 5,104 பேர் அறிவியல் பாடத்திலும், 4,425 பேர் சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றவர்கள் கணிதம் பாடத்தில் அதிகம் பேர் பெற்றிருக்கின்றனர் 100% அளவில். அதே போல மிக குறைந்த அளவில் தமிழ் பாடத்தில் 8 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 13,510 மாணவர்களில் தேர்ச்சி பெற்றோர் 12,491 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் 92.47% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 260 பேரில் 228 பேர் தேர்ச்சி பெற்று சிறைவாசிகளின் தேர்ச்சி விகிதமானது 87.69 இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட அளவில் பொறுத்தவரையில் முதல் 3 மாவட்டமானது அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற மாவட்டமானது அரியலூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களும் முதல் 3 இடத்தை பிரித்திருக்கின்றன. தொடர்ந்து மாணவர்களின் இந்த விவரங்களானது அவர்களது பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல தற்பொழுது மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை ஆர்வமுடன் இணையதளங்களில் பார்த்து வருகின்றனர். இந்த தேர்வு முடிவுகளை தொடர்ந்து மாணவர்களுக்கு தற்பொழுது 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு மாணவர்கள் தற்பொழுது தயாராகி வருகின்றனர். எனவே பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தங்களது தேர்வு முடிவுகளை தற்பொழுது அறிந்து வருகின்றனர். மேலும் குறிப்பாக இந்த ஆண்டு தமிழ் பாடத்தில் மிக குறைந்த அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜி, வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான மறு தேர்வு தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள். தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள், அதே போல தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு என்று வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் மறுதேர்வானது நடைபெற உள்ளது. ராஜி, இதற்காக மாணவர்கள் தங்களது விண்ணப்பங்களை தெரிவித்து ஜூன் 25ஆம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை மே 25ஆம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை தெரிவித்து 2ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 2ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு மறுதேர்வானது நடைபெற உள்ளது. ராஜி.